வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷெரீஃப் பிளாக். இப்போ நம்ம ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தேர்டு பார்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது வாட்சர் வச்சு தான் நம்ம வந்து அந்த மலைப்பாதையை நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இனி ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் அடைஞ்சிடலாம். ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள், 13 நிமிஷம் இருக்குது. ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யானையோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் நான் கண்ணில் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு ஆர்வமாக தான் இருக்கேன். பட் இங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்குது, எல்லாம் வாட்சர் வச்சு தான் போயிட்டுருக்கோம். வாட்சர்லாம் வச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கோம், நோ ப்ராப்ளம். இந்த பேக்கில் எல்லோரும் கைஸ் வந்துட்டுருக்காங்க. கைஸ் இப்போ தான் வந்து பாதியே கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பாதி தூரத்தையே கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னி வந்து பாதி கிலோமீட்டர் போகணுங்களாமா. அது ஆனால் எத்தனை கிலோமீட்டர்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. இப்போ உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இதான் அங்கே பாருங்க, ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் பாதி கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா செம ஃபிட்டாக இருக்காருங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை பேர் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் அசால்ட்டாக வந்து நடந்து மேலே கீழே ஏறி இறங்கிடுவார் அவர். அதனால தான் அவர் இன்னும் வந்து எங்கே இருக்கார், அதாவது ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்ல வரேன். ஏய், எத்தனை டைம் கீழே மேலே ஏறி இறங்குவீங்க? 3 டைமுங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆச்சு? 59ங்களா? அவருக்கு ஏஜ் 59 ஆச்சுங்க. இதே மாதிரி 3 டைம் கீழே மேலே ஏறி இறங்குவாருங்களாமா. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி குவாலிட்டி ஃபுட்டு தான் சாப்பிடுவார் போல். வருங்கால தலைமுறைக்கு இது ஒரு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்க. கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி இதில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பாதி தூரம் தாங்க போயிருக்கோம். இன்னும் ஒரு பாதி தூரம், கால்வாசி தூரம் இருக்குது. அது வரைக்கும் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். மரம் மாதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஹிடன் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. இந்த காட்டுக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி சேஃப்டி திங்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றது முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. இங்கேருந்து வந்து வைல்ட் அனிமல்ஸ் சாப்பிடக்கூடிய பொருட்களை எல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்று நம்மளே வழிவகுப்போம். அது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. கேரி பண்ணுறோம்னா ஆமாம். சிங்கிள் மேன் ஆர்மியாக அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. இது எந்த ஊர்? அதாவது ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல? கேட்கல. கொம்பதேசன். இந்த அருவியோட பேர் வந்து கொம்பதேசன். ஆக மொத்தத்தில் 2 இதை கிராஸ் பண்ணிட்டோம். ஓ மை காட், இந்த இதில் நடக்கிறது தான் டாஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அருவியை வந்து கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ரெஸ்ட் எடுக்காமையே போயிருந்தா அப்படியே போயிருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஓ கைஸ், நான் இடையில சொன்ன மாதிரி வயசானவங்க ஏற முடியாமல்ல, ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ஏறலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. பட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணால் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி காட்டில் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து தூக்கி வீசாதீங்க.
இப்போ 2 வாட்டர் பாட்டில்ஸ் எங்கள் கூட கேங்கில் வந்தவங்களே தூக்கி வீசிட்டாங்க. பட் நம்ம அப்படி பண்ண கிடையாது. நம்ம வந்து அதை எடுத்து நம்ம பேக்குள்ளே தான் போட்டுக்க போகிறோம். இயற்கையை நம்ம தாங்க அழிக்கிறோம், வேறு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கைண்ட்லி மை ரிக்வஸ்ட், இந்த மாதிரி எங்கேயாவது ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போனீங்கன்னா இப்போ வாட்டர் பாட்டிலை நீங்களே யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லேயே வைங்க, அது டஸ்ட்பினில் போடுங்க. தேங்க்யூ. என்னை விட்டுட்டு எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. பட் நான் இப்போ திரும்பியும் லாஸ்ட் ஆகிட்டேன். அவங்க ஒரு இடத்துல நிற்பாங்க, உடனே இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்காம போனால் சத்தியமாக வந்து வந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. ட்ரெக்கிங் இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. வரேன் பரவாயில்ல. இந்த ஆறை வந்து நம்ம கீழே பார்த்தோம், நம்ம எவ்வளோ மேலே வந்திருக்கோன்னு உங்களுக்கு இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இப்போ மேலே வந்துட்டோங்க. இன்னைக்கு கூடி சீக்கிரத்தில் இந்த சின்ன எஃபெக்ட் அது கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்தும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மூமெண்ட் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இது கைஸ் முக்கியமான விஷயம், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த அருவிக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். வேறு லெவலில் இருக்குல்ல. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன் மெதுவாக.
பிளான்னா அங்கே போய் தான் குளிக்க போகிறோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சஸும் இருக்கிறதுனால இங்கே வந்து சேஃப் தான், பக்கா சேஃப். ஆனால் சில்ட்ரன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம வர்றதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிரும், அவங்களையும் வந்து நீங்கள் தூக்கி நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த பிளேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். காய்ஸ், இந்த வாட்டர் ஃபால் அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம் போல தான் தோணுச்சு. ரொம்பவுமே அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே லிங்க்கில் வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம கைஸ் எல்லாம் ஒரே குஷி ஆகிட்டாங்க, எல்லோரும் குளிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் எடுத்து நம்ம கூட வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து அந்த வாட்சருக்கு வந்து ஒரு தேங்க்ஸும் சொல்லிவிட்டு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு குட் வைப் ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. அது ஒரு நாள் ஒரு வாட்சருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம குளிக்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து ஏதாவது மாதிரி வீடியோஸ் க்ரேஸியாக போட முடியும். அப்புறம் அவருக்கு தேங்க் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் டாஸ். நம்ம கைஸோட அலப்பறைகள் ஆரம்பம். Bye-bye, see you. இன்னொரு